5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாருங்க. பங்கிட்டு கொடுத்த உடனே யாரெல்லாம் சாட்சி சொல்ல வரீங்கன்னு கூப்பிடல. என்ன செய்தார் தெரியுமா? அவரை சீக்கிரமாய் அக்கறைப்படுத்த துரிதப்படுத்தினார். சீக்கிரமா அவங்களை அக்கறைக்கு போக அனுப்பினார். ஏன்னா இந்த வெற்றியில நான் திருப்தி ஆயிட்டேன்னா இனி நான் லாசருவை எப்ப உயிரோட எழுப்புவேன்? இந்த வெற்றியில திருப்தி அடைஞ்சிட்டா நான் இனி எப்படி இடிக்கப்பட்ட ஆளே போதாது போதாது எழுந்து போதுமா? கிண்ணறம் வாசிக்கும்படி தாவீது அரண்மனைக்குள்ள போனது ஒரு துவக்கம். ஆனா ராஜாவாகிறது தான் முடிவு. This is not your calling. கைகளை தட்டுங்க. ஒரு சுவிசேஷ யாத்திரையை உனக்கு நான் நியமிக்கிறேன். இதுக்கு மீறினதை ஏன் அவன்கிட்ட கொடுத்தார் தெரியுமா? இந்த அன்பு அவனை நெருக்கி ஏவும் போது அவன் எனக்காக தன் தலையை கூட தருவான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சோர்ந்து போக கூடாது என்பதற்காக காடைய மன்னாவை கொடுத்தார் பாஸ்டர். ஆனா இவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த காடை மன்னாதான் தன் வாழ்க்கை என்று உட்கார்ந்து கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், காடை மன்னா அல்ல உன்னுடைய லட்சியம், கானான் தேசம், பரலோகம், நித்திய ஜீவன். உனக்கு கார் தரலாம், பைக் தரலாம், பிஎஸ்சில நீ பாஸ் ஆகலாம், ஒரு வேலை கிடைக்கலாம், நீ கம்பெனில சேரலாம், ஐபேட் வாங்கலாம், ஐபோன் வாங்கலாம். ஆனா அது நிரந்தர வெற்றி அல்ல. நிரந்தர வெற்றிக்கு உன்னை உந்தி தள்ளுகிற ஆயுதங்கள். புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பினார், இங்க இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் நிரந்தர வெற்றியை தவற விட்டு விட்டு தற்காலிக வெற்றியில் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். உனக்கு பாட்டு பாடக்கூடிய கிருபை கர்த்தர் தந்திருக்கிறது உண்மை. ஆனா அது நிரந்தர வெற்றி இல்ல. உனக்கு ஜெபிக்கிற கிருபையை தந்திருக்கிறார், அது நிரந்தர வெற்றி அல்ல. நீ ஞானஸ்தானம் எடுத்தது நிரந்தர வெற்றி அல்ல. அல்லது உன் கூட 4 பிள்ளைங்க வந்து கொயர்ல பாட்டு பாடுறது நிரந்தர வெற்றி அல்ல. இதை தாண்டி சில மேன்மையான வெற்றிகளை உனக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறத காதுள்ளவர் இது இல்ல, இது இல்ல. சும்மா இருக்காதீங்க, செத்தவங்களை போல உட்காராதீங்க, கை தட்டுங்க. ஓ ராபா சந்தலா, இது வெற்றி இல்ல, இது வெற்றி இல்ல, இது வெற்றி இல்ல, இது வெற்றி இல்ல பாஸ்டர், இது வெற்றி இல்ல, இது உற்சாகப்படுத்துகிற வெற்றி, காம்ப்ளிமெண்ட். கலிலேயாவை விட்டு யோவானிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி இயேசு வந்தார். அப்பொழுது யோவான் சொல்லுகிறார், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? இப்போ ஆண்டவருடைய மறுபதில் என்னவா இருக்கும் தெரியுமா? எனக்காக இந்த உலகத்தில் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் ஒட்டகம் மயிர் போன்ற வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற உனக்கு தகுதிக்கு மீறினதை தருகிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. உன் தகுதிக்கு மீறின ஒன்றை உனக்கு நான் தருவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்தில் உன் மேல இவ்வளவு நாள் உன்னை தகுதி இல்லைன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க வேடிக்கை பார்க்காதீங்க ப்ளீஸ். இப்ப ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. இந்த தகுதிக்கு மீறினதை அவங்கிட்ட ஏன் கொடுத்தார் தெரியுமா? தகுதிக்கு மீறினதை ஏன் அவங்கிட்ட கொடுத்தார் தெரியுமா? இந்த அன்பு அவனை நெருக்கி ஏவும் போது அவன் எனக்காக தன் தலையை கூட தருவான். கவனிங்க, எம்இ வரைக்கும் படிச்சுட்டு நல்ல ஏசி ரூம்ல இருந்து சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு முடியாம நாங்கள் ஊழியத்துக்கு வரல. தகுதிக்கு மீறினதை தந்ததுனால இன்னும் ஏதாவது செய்யணும்னு தோணிட்டு. அப்ப எப்போ ஊழியம் செய்வோம் தெரியுமா? தகுதிக்கு மீறினது வரும்போது அந்த அன்புனால நீங்க செய்வீங்க. இப்போ உங்க கண்களை மூடுங்க. 2 கூட்டத்துக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. நான் திரும்பினா, கண்ணை மூடுங்கன்னு தமிழில் தான் சொல்கிறேன். நான் திரும்பினால் என் மேல உள்ள அக்கறை அவர் காண்பிப்பார். என் அளவில் உள்ள வஸ்திரத்தை, மோதிரத்தை, பாதரட்சி எனக்கு தருவார். என் மூலமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகணும்னு நான் நினைக்கிறேன். நான் திரும்பணும்னு விரும்புகிறேன் அண்ணே அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும், நான் கர்த்தர்கிட்ட திரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். கர்த்தர்கிட்ட திரும்பிட்டேன்னு சொல்லியும் உங்ககிட்ட வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை இல்லைன்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட இன்னும் திரும்பலைன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தர்கிட்ட திரும்பினதுங்கிறது வாய் வார்த்தை அல்ல, அது அடையாளங்கள். நீங்கள் கர்த்தர்கிட்ட திரும்பினதுக்கு அடையாளமாய் வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை உங்களுக்கு வரும்.
இனி சில ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுவீர்கள், அதிகார மோதிரத்தை போடுவீர்கள், பாதரட்சை உங்கள் காலின் கீழே வரும். ரெண்டாவது, நீங்கள் கர்த்தர்கிட்ட திரும்பினீங்கன்னா சின்ன சின்ன வெற்றியில் திருப்தி அடைய மாட்டீங்க. இதை தாண்டி ஓடணும்னு தோணும். ரெண்டாவது கூட்டம். மூணாவது கூட்டம், நான் இந்த நிலைமையில தான் இருக்கிறேன், ஆனால் அக்னி எதிர்பார்க்குறேன், இதை விட மேலான ஒன்றை நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிற கூட்டம். கடைசியா, என் தகுதிக்கு மீறினது எனக்கு வரும்போது இன்னும் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன். இப்போ நான் ஒவ்வொரு கூட்டமாக நான் அட்ரஸ் பண்ணும்போது, இந்த 4 கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களோ இப்போ கையெல்லாம் கீழே போடுங்க. முதல் கூட்டம், நல்ல கவனிச்சு கேளுங்க. நான் திரும்பினா அவர் என் மேலே அக்கறை காட்டுவார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. ரெண்டாவது கூட்டம், சின்ன சின்ன வெற்றியில் நான் நின்று போயிட்டேன், இதெல்லாம் என்னை உற்சாகப்படுத்துவதற்கு தந்த வெற்றி என்பதை நான் மறந்துட்டேன், இதை விட முன்னேறி நான் போகணும்னு நினைக்கிறேன், இதை விட முன்னேறி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் தண்ணியில தான் இருக்கிறேன், ஆனால் அக்னி எதிர்பார்க்கிறேன், எனக்கு பின்ன இன்னும் ஒன்று வரும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு அர்ப்பணிப்பு. கை தூக்கினவங்க எழுமி நில்லுங்க பார்க்கலாம். கை தூக்கினவங்க எழுமி நில்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு எழும்ப வேண்டாம், மற்றவங்க உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை. எல்லாரும் எழும்பி அர்ப்பணிப்பை கொச்சப்படுத்திடாதீங்க. ஊழியக்காரங்க தயவு செய்து எழும்புங்க ப்ளீஸ். இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை, தம்பி எழும்பி நின்று பேச சொல்லலாமா? நான் திரும்பினது சரியா இருக்குமாண்ணா? நல்ல கேளுங்க. நான் திரும்பிட்டேன்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் திரும்பினதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. திரும்பினதுக்கு அடையாளம் வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை. இன்னைக்கு திரும்பினதற்குரிய அடையாளங்களை கர்த்தர் தருவார். அது எனக்குரியதை தருவார்னு நம்புறவங்க ஜெபிக்க தொடங்குங்க. இந்த 4 கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, வாயை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. வாயை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. என் மேலே அக்கறை இல்லையான்னு கேட்டீங்கல்ல, என் மேலே அக்கறை இல்லையான்னு கேட்டீங்கல்ல, என் மேலே அக்கறை இல்லையான்னு கேட்டீங்கல்ல, உன் மேலே அக்கறை இருக்கா இல்லையாங்கிறத நான் காட்டுறேன். என்கிட்ட திரும்ப. மனதளவில் திரும்புறேன்னு சொல்கிறவங்க திரும்புங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மனதார ஜெபிச்சிருங்க, நம்ம முடிக்க போகிறோம். தம்பிமார் தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்கம்மா, கண்ணை மூடுங்கடி, கண்ணை மூடு ப்ளீஸ். யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. உங்கள் சத்தம் உயர்த்தப்படட்டும். பரிசுத்தவான்களோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கும் போது திரும்பினதற்கு அடையாளமாய் வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்குரியதை கர்த்தர் தருவார். மேலே இருக்கிறவங்க உட்பட ஜெபிங்க. இவ்வளவுதான் சத்தம் வருமா? ப்ளீஸ் ப்ளீஸ். ஷா பாரா கட்டூஸ் கபாரி அல்லா. திரும்பினேன்னு சொல்லிட்டோம், வஸ்திரம் கிடைக்கலன்னா நீ திரும்பலன்னு தானே அர்த்தம். திரும்பிட்டோம், அதிகாரம் கிடைக்கலன்னா திரும்பலன்னு தானே அர்த்தம். திரும்பிட்டோம், பரலோகத்தில் உங்களால் சந்தோஷம் உண்டாகலைன்னா திரும்பலன்னு தானே அர்த்தம். ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிற சிலருடைய திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க போகிறது. 400 வருஷம் கழித்து வெளிப்பட்ட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேரும் வாயை திறந்து ஜெபிங்க. அத்தனை பேரும் வாயை திறந்து ஜெபிங்க. வேகமா 2-3 நிமிஷம். யாரும் கைத்தட்ட வேண்டாம், வாய் திறந்து நல்ல ஜெபிங்க. ஓ ராபா சந்தலாபா. ஒரு கூட்டம் திரும்ப போகுது, ஒரு கூட்டம் சின்ன சின்ன வெற்றிகளை விட்டு வெளியே வரப்போகுது. இல்ல இல்ல இல்ல, இந்த வெற்றி என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு தானே தவிர
இந்த வெற்றி நிரந்தரமானது அல்ல. இந்த வெற்றி வாயை திறந்து ஜெபிங்க. நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமான வெற்றி காணாம். நிரந்தரமான வெற்றி பெரிய எழுப்புதல் இதல்ல. சின்ன சின்ன வெற்றி. தேவ பிரசன்னம் பலமா இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. 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 நான் தண்ணியில தான் நிற்கிறேன். என்கிட்ட 5 நிமிஷம் ஜெபம் கூட இல்லை. ஆனா எனக்கு பின்னே வேற ஒரு ஜெப ஆவி வரப்போகுது. அது என்ன 1 மணி நேரம் ஜெபிக்க வைக்கணும்னு நம்புறவங்க. எனக்கு பரிசுத்தம் இல்லாம தான் நிற்கிறேன். ஆனா பரிசுத்தமா வாழ வைக்க ஒரு தேவன் எனக்கு பின்னே வருகிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஜெபிங்க. என் குடும்பத்துல சமாதானம் இல்லை உண்மைதான். ஆனா எனக்கு பின்னே அது வருகிறது. வாயை திறந்து ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க. பாருங்க, நான் மைக் சத்தத்தை நிறுத்தணும்னு நீங்க நிறுத்திடுறீங்க. நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. இப்ப நீங்க என்ன நிலைமையில நிற்கிறீங்களோ தப்பு இல்லை. ஆனா அடுத்த நிலைமையை வாஞ்சிங்க. அந்த நிலைமை என்கிட்ட வரட்டும். இன்னைக்கு 5 காசுக்கு நான் பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு பின்னே ஒருவர் வரப்போகிறார். எனக்கு பின்னே ஒருவர் வரப்போகிறார். அவர் என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறவர். அவர் என்னை வாயின் பட்டயமாய் மாற்றுகிறவர். அவர் என்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையான எந்திரமாய் மாற்றுகிறவர். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார். ஜெபிங்க 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 ஜெபிங்க. யாராவது ஒருத்தர் மைக்ல ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். கெர்சன் பிரதர் ஜெபிங்க. யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் பிரேயர்ல சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். வாய் திறந்து ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க. ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தண்ணியில நின்னு கொண்டு அக்கினி எதிர்பார்க்கறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஞானஸ்தானம் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஆனா அபிஷேகத்தை எதிர்பார்க்கறேன்னு சொல்லுங்க. இப்போ 2 அந்நிய பாஷை மட்டும் தான் பேசுறேன். ஆனா வரங்களை எதிர்பார்க்கறேன்னு சொல்லுங்க. இப்போ ஆவியானவர் சிலர் மேல இதை விட மேலானதை ஊற்ற போகிறார். ஊற்ற போகிறார். ஊற்ற போகிறார். ஊற்ற போகிறார். கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க.